தலை முடியில் ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு அரிப்பை தாண்டி செதிலாக வருது. அப்புறமா பொடுகு. இந்த ஃப்ளேக்ஸ் மாதிரி முதல்ல ஃப்ளேக்ஸ் கிடையாது, முதல்ல ஒயிட்டாக வரும், அப்புறம் கருப்பாக வரும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வரும், வைடாகும் ஃபாலிகல்ஸ், அதுக்கப்புறமா ஸ்கேல்ஸ் ஆட்டம் ஃபார்ம் பண்ணி அது ஒரு வழியாக வந்து க்ளோஸ் ஆகிட்டு இட் டேர்ன்ஸ் அவுட் ஆஸ் பால்ட்னஸ். திஸ் இஸ் த ஸ்டெப் பை ஸ்டெப் worst thing what is happening out of இந்த பொடுகுனால. இந்த பொடுகுக்கு, இந்த ஸ்கேல்ஸுக்கு, இந்த அரிப்புக்கு எல்லாத்துக்கும் விடை கிடைக்கிறது இந்த கடுக்காய். ஸோ எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிறதுக்கு கடுக்காய் தான். அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கடுக்காய் தண்ணியை குடிக்கிறது வந்து அஜீரணத்துக்கு நல்லது. அந்த மாதிரி அஜீரணம் சரியாக போகும்போது உங்களுக்கு பிரச்சனையும் தீரும் டு சம் எக்ஸ்டென்ட். அதே சமயம் நீங்கள் அதை யூஸ் பண்ணினாங்கன்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணலாம். பிஞ்சு கடுக்காய் தான் தலைமுடி சம்மந்தமான எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணணும். தலைமுடியில் தைலம் காய்ச்சறதுக்கோ இல்லை எதனா பேக் போடுறதுக்கு கடுக்காய் அப்படின்னு சொன்னாலோ அதில் பிஞ்சு கடுக்காய் யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் அது அந்த பிரச்சனையை தீர்க்கறதோடு இல்லாமல் முடியும் வளரும், வளர்கிற முடி கருப்பாகவும் வளரும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் எங்களோட இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் ரிலேட்டட் தைலம் தயாரிக்கிறதுலையும் பிஞ்சு கடுக்காய் இல்லாத ஒரு தைலமே கிடையாது. ஹெர்பல் ஹேர் ஆயில் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதில் 17 ஹெர்ப்ஸ் இருக்குது. ஆனால் அதில் ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு பொருள் என்னன்னா கடுக்காய். கடுக்காய் இன்னொன்று என்னென்னா, இந்த ஆயிலை யூஸ் பண்ணுறவங்க எல்லாரும் கேட்குறது, எனக்கு வந்து கோல்டு பிடிக்குமா, எனக்கு வந்து ஹெவினஸ் வருமா, நீர் கொத்துக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. இந்த கடுக்காய் இருக்கச்சே அவங்க கவலையே பட வேண்டான்னு ஒவ்வொரு இதுலேயுமே இந்த கடுக்காய் கலந்து தான் இந்த ஆயில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் அது முடியை நன்னா வளர வச்சு, கருப்பாகவும் வளர வச்சு, நீளமாகவும் வளர வைக்கும். இந்த சுருட்டத்தலை இருக்கிறவங்க கடுக்காய் உபயோகித்து தைலம் தயாரித்து தடவிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுருட்ட முடி லெங்த் ஆகும். ஓ சூப்பர். ஸோ லெங்தி ஹேருக்கும் கடுக்காய் நல்லது. இந்த தைலம் தயாரிக்கிறதுன்னு வரும்போது கடுக்காயோட நெல்லிக்காய் சேர்றது, கருவேப்பிலை சேர்க்கறது, இதெல்லாம் வந்து ஹீமோக்ளோபின் லெவலில் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி முடி வளர்ச்சியும் தூண்டுறது. அதெல்லாம் வச்சு நல்லெண்ணெயில் காய்ச்சி தைலம் தயாரிக்கிறது கடுக்காயோட தைலம் தயாரிக்கிறதுல பெஸ்ட். தேங்காய் எண்ணெயோட கடுக்காய் வந்து சேர்த்து நம்ம ஜஸ்ட்டு கடுக்காய் மட்டும் தயாரித்தோன்னா அதை ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஃபங்கஸ் வர சான்ஸ் இருக்குது. கொஞ்ச நாள் இருக்காது, அது ஒரு 2-3 மாதம் ஷெல்ஃப் டைம் யூ கேனாட் கிவ். பட் நாங்கள் பண்ணுறதுல எல்லாமே சோலாரில் பண்ணுறோம். சோலாரில் பண்ணும்போது இந்த கடுக்காய் 1-2 உடச்சி போட்டு பண்ணுற நல்லெண்ணெய் தைலம் வந்து இட் கிவ்ஸ் த பெஸ்ட் எஃபெக்ட். இது வந்து தைலமில்.